சகோதரரை விடுவிக்க கோரி தஞ்சை நடுக்காவிரி காவல் நிலையம் முன்பாக சகோதரர்கள் விஷம் குடித்த விவகாரத்தில் வேறு அமைப்புக்கு விசாரணை மாற்றுவது தொடர்பாக திருச்சி மண்டல ஐஜி பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். சகோதரர் விடுவிக்க கோரி தஞ்சை நடுக்காவல் நிலையம் முன்பாக விஷம் குடித்த விவகாரத்தில் வழக்கில் வேறு விசாரணைக்கு மாற்றுவதோடு பட்டியல் மற்றும் சமூக மற்றும் பழங்குடி பால் சட்டம் வழக்கு விவரங்களுடைய வழக்கில் வழக்கு குறித்து திருச்சி சர காவல்துறை தலைவர் 11 மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக்கொள்ள குறித்து மனுதாரர் தரப்பில் முடிவு செய்ய வேண்டும். தவறினால் காவல்துறையினர் விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கலாம் என மதுரை அமர்வு கூறியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவியை சேர்ந்த துர்காவ் என மதுரை அமர்வு வழக்கு தாக்கல் செய்தார். அதில் தனக்கு மேனகா, கீர்த்தி மற்றும் தினேஷ் ஆகிய 3 உடன்பிறந்து உள்ளனர். தனது சகோதரர் தினேஷ் தனியார் பணியாற்றுவதோடு தேவேந்திரகுல வேளாண் அமைச்சு தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிருக்கிறார். எங்கள் தெருவில் வசித்து வந்த அருண்குமார் என்பவர் டாஸ்மாக் மதுரை வாங்கி சட்டவிரோத பள்ளி மாணவர் விற்பனை செய்து வந்தார். இது குறித்து காவல்துறையிடம் போராட்டத்தில் அருண்குமாரை சகோதரர் கண்டித்தார். அருண்குமார் காவல்துறை வழியாக இந்த சகோதரர் மிரட்டினார். கடந்த 8ஆம் தேதி காலை 8 மணி அளவில் காவல் ஆய்வாளர் அறிவாளர்கள் மற்றும் 2 காவல்துறையினர் சீடேந்தி எனது வீட்டுக்கு வந்து சகோதரை கடுமையாக விசாரணை கழித்து சென்றனர். காரணம் கேட்டதற்கு அருண்குமார் தாயார் ஆனந்தி என்ற சகோதரியிடம் போராட்டத்தை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இதை குறித்து இரு சகோதரியும் காவல் நிலையம் சென்று அவர்களை விடுவிக்க கோரினார். அப்பொழுது காவல் ஆய்வாளர் சகோதரிகள் கிண்டல் பேசினார். சகோதரி இதுவும் பூச்சி மருந்து குடித்து விடுவோம் என சொன்ன போதும் காவல் ஆய்வாளர் அதனை அலட்சி போக்கம் கையாண்ட மன உளைச்சல் ஆகிய 20 விஷயம் குறித்தனர். தஞ்சாவூர் அரசு மருத்துவமனை கொண்டு சென்றாலும் கீர்த்தியாக இருந்து விட்டார். மேனகா சிகிச்சை பிரிவு அனுமதித்துள்ளார் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் சகோதரிகள் இருவரும் பயமுறுத்தும் விதமாக பூச்சி மருந்தை குடித்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணை உடல் வாங்க மட்டுமே தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் அவ்வாறு எளிதாக கூறி கலந்துவிட இயலாது. இந்த வழக்கை நடக்கேறி காவல்துறை விசாரிக்கூடாதுன்னு உத்தரவினை கூறினார். இதைத் தொடர்ந்து நீதிபதி உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக்கொள்ள குறித்து மனுதாரர் தரப்பு முடிவு செய்ய வேண்டும். தவறினால் காவல்துறை விதிகளின்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். மேலும் வழக்கு குறித்து திருச்சி காவல்துறை தலைவர் 11 தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 20 ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.